என்ன பாலா அனுப்புன லைவ் லொகேஷன் வண்டி ஒரே இடத்துல நிக்குதுப்பா, நகரவே இல்ல. இவ ஒருத்திப்பா டீ குடிக்க நிப்பாட்டி இருப்பாங்கப்பா. என்ன மௌன? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அப்பப்ப நீ மூடியை மட்டும் கழட்டி எங்கேயாவது அடமான வச்சிருக்கியோ? ஏன்பா? அது எங்கிட்ட கேக்குறியா? காலையில மரகதம் புனிதாவை சாப்பிடவான்னு கூப்பிட்டா. அப்ப புனிதா என்னடா பதில் சொன்ன? என்ன சொன்னா? இன்னைக்கு அவ வேற எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால. ஓ ஆமால. அப்பா, பாலாக்கு வேணா நான் கால் பண்ணி பார்க்கவா? வேணாம் வேணாம் வேணாம், அதெல்லாம் செய்யாது. அங்க என்ன நிலவரமோ ஏதோ தெரியல. எப்ப என்னன்னு பார்த்துட்டு அவளே போன் பண்ணட்டும், அப்ப பேசிக்கலாம். போன் போன். என்ன அப்பா, பாலா தான் கூப்பிடுறா. பேசுப்பா. பாலா எல்லாம் ஓகே தானேம்மா? ஓகே இல்ல மாமா. என்னம்மா சொல்ற? புனிதாக்கா என்ன ஒரு வேலையா ஆபீஸ்க்கு போக சொல்லிட்டு நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிட்டா. போச்சா? எல்லாம் போச்சு. ஏமா அப்படியே நடு ரோட்லயே விட்டு போயிட்டா? ஆமா மாமா. இல்லம்மா, அவங்க எங்க போறாங்க, எந்த கோயில்னு ஏதாவது சொன்னாங்களாமா? அதை எதுவும் சொல்லல மாமா. புனிதாக்காக்கு கபிலன் கோவில் லொகேஷன் அனுப்பி வச்சிருக்காரு. அத பார்த்துதான் போகணும்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் எந்த கோவில்னே அக்கா சொல்லல. அப்ப வேணும்னே திட்டம் போட்டுதான் உன்னை பாதி வழியிலே இறக்கி விட்டு போயிருக்கிறா. நம்ம கிட்ட இருந்த ஒரே வழி இப்ப இல்லாம போயிருச்சேம்மா, என்ன பண்றது? மாமா டென்ஷன்லாம் ஆகாதீங்க. ஏன்? அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். சொல்லு சொல்லு சொல்லு. அது வந்து மாமா, நான் ஆபீஸ்க்கு போய் சேர்ந்ததும் பத்திரமா வந்துட்டேன்னு தேன்மொழி அத்தை டிரைவர் சண்முகத்து கிட்ட சொல்ல சொல்லிருக்காங்க. கோவில்ல புனிதாக்கா போனை அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆகட்டும் மாமா. அந்த டிரைவருக்கு போன் பண்ணி எந்த கோவில்ல இருக்காங்கன்னு விவரத்தை கேட்டு சொல்றேன். பாலா, நீ பொறப்புலயே அறிவாளிவா, பெரிய புத்திசாலி. நீ சொல்றபடியே செஞ்சிடலாம். சரிங்க மாமா. நீ அப்படியே செய். நீ சொன்னதுக்கு பிறகுதான் நம்மளோட அடுத்த கட்ட நகர்வே இருக்குது. சரியா? உன் போனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே மாமா, நான் பாத்துக்கிறேன். பத்திரம் பத்திரம் பத்திரம். வை வை.